ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. கேரளா எர்ணாகுளம் ஹைகோர்ட்லேருந்து வந்த கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்குலாம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து ஜட்ஜ்மெண்ட் போல். ஸோ அது நம்ம கை கிடச்சது. ஸோ அதை பற்றின வீடியோ அப்படின்றத உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அதாவது இந்த பெட்டிஷனர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து எம்ஏ படித்தோம்னா எம்ஏ எம்காம் பிஜி படிப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் படித்து அதுக்கு ஈக்குவலானது நம்ம கேரளாவில் படிப்பாங்க பார்த்தீங்கன்னா. கேரளாவில் யூனிவர்சிட்டியில் வந்து ஈக்குவலன்சின்னு சொல்லி படிப்பாங்க. ஈக்குவலன்ஸான கோர்ஸ் சொல்லி படித்து ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது கிடைக்கும். அதை வச்சு ஜாபுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா படித்ததுனால அந்த ஸ்டடீஸில் வந்து யூஜிசி அப்ரூவல் ரெகக்னேஷன் இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து அதாவது கேரளாவோட ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெட்டிஷனாக போட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி இந்த மாதிரி கேஸ் மூவ் ஆகிருக்கு. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டான அந்த தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி அவுட்டோரியல் வைக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது. அந்த மாதிரிலாம் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்படி சொன்னதுனால ஆனால் நீங்கள் படித்த படிப்பு வந்து நீங்கள் படித்ததெல்லாம் ஓகே தான். பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து கேரளாவில் வந்து படிச்சிருக்கீங்க. நீங்கள் எம்காம் படித்த படிப்புலாம் ஓகே தான். பட் இது வந்து ஜட்ஜ்மெண்ட் இப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அதை மென்ஷன் பண்ணி அவங்க பாசிட்டிவாக உள்ள டிகிரி வேலிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதை பார்க்கல. நெகட்டிவாக உள்ள வேர்டை மட்டும் சென்டென்ஸை மட்டும் அதை மென்ஷன் பண்ணி ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இப்படி மெட்ராஸில் இப்படி இருக்கிறதுனால அதை டிபெண்ட் பண்ணி ஸோ இங்கே வந்து இந்த கேஸை வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோம் சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஒரு பேடான ஒரு நியூஸாக ஒரு சேடான நியூஸாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி தான் மற்றவங்க பெட்டிஷன் போட்டாலுமே இந்த மாதிரி தான் பண்ணி வைக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கன்வே பண்ணுறேன் நானுமே.